Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. சென்னை அடுத்த கொளத்தூரில் பள்ளிக்கு பாடப்புத்தகங்களை ஏற்றி வந்த சரக்கு வாகனத்தை மறித்த போக்குவரத்து போலீசார் காரணம் ஏதும் கூறாமல் அபராதம் விதித்ததால் ஓட்டுநர் கோபமடைந்தார். யூனிஃபார்மில் பெயர் பேட்ஜ் கூட இல்லாமல் போலீஸ்காரர் அபராதம் விதிக்க அவரிடம் அடையாள அட்டையை கேட்டு டிரைவர் ஆவேசமானார். முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். என்ன அப்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுங்க சார். இது என் வண்டி TN05CD2095. வண்டிக்குள்ளே தான் லோடு இருக்குது. ஸ்கூல் புக்ஸ் எடுத்துகிட்டு போகிறேன். லைசன்ஸ் இருக்குது, யூனிஃபார்ம் இருக்குது, பேட்ஜ் இருக்குது, ஆர்சி இருக்குது, எல்லாம் கரண்ட்டில் இருக்குது. சார் ஏதோ அப்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாரு. அப்ஸ்ட்ரக்ஷன்னா என்னன்னு சொல்லிட்டு சாரை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்கள். இதை நான் கமிஷனர்கிட்டையும் ஐஜிக்கிட்டையும் ரிப்போர்ட் பண்ணுறேன். சார் அப்ஸ்ட்ரக்ஷன், வாட் இஸ் மீன் பை அப்ஸ்ட்ரக்ஷன்? சொல்கிறேன் சார். டெல் மீ. Your name, sir? Your name, sir? Could you please show your ID card? Could you please show your ID card? Could you please show your ID card? லைசன்ஸ் கொடுங்க சார். You please show me your ID card. You show me your ID card, sir. லைசன்ஸ் கொடுங்க. நீங்கள் ஐடி கார்டு காட்டுங்க. லைசன்ஸ் கொடுங்க. நீங்கள் ஐடி கார்டு காட்டுங்க. நீ லைசன்ஸ் நீங்கள் போலீஸ் தான், நான் எப்படி நம்புறது? நீங்கள் ஐடி கார்டு காட்டுங்க. நான் காட்டுறேன் லைசன்ஸ் டோருக்கு. நான் காட்டுறேன். இதோ இது வந்து என் ஆர்சி, இது என் லைசன்ஸு. நீங்கள் காட்டுங்க. லைசன்ஸ் கொடுங்க. நீங்கள் காட்டுங்க சார். நான் நம்பணும்ல. லைசன்ஸ் கொடுத்தீங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன்ல. நீங்கள் காட்டுங்க, உங்கள் ஐடியா காட்டுங்க. உங்கள் ஐடியா காட்டுங்க சார். நான் ஏன் காட்டணும்? உங்கள் ஐடியா காட்டுங்க. நான் தான் காட்டிட்டேன். நீங்கள் போடுங்க சார். நீங்கள் என்ன கேஸ் போடுறீங்களோ நான் அப்டேட் வந்து சேனலில் கொடுப்பேன். நீங்கள் என்ன டீட்டெயில் சொல்லுங்கள். ரெக்கார்டு கேட்குறேன். இல்லை வந்து ரெக்கார்டு நான் இதோ காட்டுறேன். இதோ இருக்கு ரெக்கார்டு. இதோ அந்த கேஸ் போடல சார். சார் கிட்ட இதோ ரெக்கார்டு இருக்கு. நீங்கள் உங்கள் ஐடி காட்டுங்க. உங்கள் ஐடி காட்டுங்க, நான் தரேன். ரெக்கார்ட் நாடு. உங்கள் ஐடி இதோ இருக்கு சார். உங்களுக்கு அதிகம் கிடையாது. எனக்கு இருக்கு. ஆஸ் ஏ பப்ளிக் ஐ ஹேவ் ஆல் ரைட்ஸ். ஆஸ் ஏ பப்ளிக் ஐ ஹேவ் ஆல் ரைட்ஸ். ரைட் சார். ஆமா, லைசன்ஸ் கிடையாது. நீங்க காட்டுங்கன்றேன். நீங்க போலீஸ் நான் எப்படி நம்பர்? நீங்க காட்டுங்க. நீங்க காட்டுங்க சார். நான் கேஸ் போட்டு நம்ப சார் நான் கட் பண்ண முடியாது சார். நான் இதை ரிப்போர்ட் பண்ணுவேன். என்ன அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு சொல்லுங்க. லெட் மீ. நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க என்ன அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. இங்க பாருங்க. வேலிடு ஆர்சி, வேலிடு லைசன்ஸ், வேலிடு இன்சூரன்ஸ், லோடு ஸ்கூல் புக்கு, லோடு ஸ்கூல் புக்கு. அதுதான் கேளுங்க. எதுக்கு இப்போ 500 ரூபா போடணுமாமே? இப்போ 500 ரூபா போடணுமா? எதுக்கு போடணுமா? எதுக்கு 500 ரூபா போடணுமா? என்ன காசு நான் மரத்துல காய்க்குது எனக்கு. நான் சொல்றேன், பொறுமையா சொல்றேன் சார். நான் எந்த லோடும் வயலேஷன் பண்ணல சார். இல்ல அப்ஸ்ட்ரக்ஷன் 500 ரூபா போடணுன்றாரு. எதுக்கு அப்ஸ்ட்ரக்ஷன்? என்ன அப்ஸ்ட்ரக்ஷன்? வாட் இஸ் மீன் பை அப்ஸ்ட்ரக்ஷன்? எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்க. நான் படிக்காத ஆளா? பிஎஸ்சி மேக்ஸ் டிகிரி ஹோல்டரு. 8 வருஷம் பேங்க்ல வேலை பார்த்தவன். என் போதாத காலம் நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன் சார். நீங்க போலீஸ் முதல்ல நீங்க ரெக்கார்ட் தாங்க சார். வண்டி ரெக்கார்டு கொடுங்க. யூ டெல் மீ யுவர் ரெக்கார்ட் சார். நீங்க போலீஸ் உங்க ரெக்கார்டு காட்டுங்க சார். நான் காட்டிட்டேன். இதோ வீடியோலயும் இருக்கு. இதோ அந்த போலீஸ்கார கிட்ட சார். நீங்க போலீஸ்கார் தானே? என்னங்க சார், நீங்க போலீஸ் தானே? நாங்கள் ரெக்கார்டு பார்த்துங்க. நீங்களும் எடுத்துங்க, தாராளமாக எடுத்துங்க. நான் அப்படியே இன்ஸ்பெக்டர் உங்களுடைய மேலதிகாரி யாரோ அவங்ககிட்ட சொல்லுவேன். நீங்கள் என்ன கேஸ் போட போறீங்களோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நான் என்ன வயலேஷன் பண்ணிட்டேன்? ரெக்கார்டு காமிக்கிறீங்க. நான் ரெக்கார்டு காமிச்சாச்சு. என்ன காமிக்கலன்னா என்ன காமிக்கல? இதோ காமிச்சாச்சு. உங்க கையில கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க கேஸ் எக்ஸ்பிளைன் பண்ணாம நான் உங்க கையில ரெக்கார்டு கொடுக்கணும். நீங்க கேஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. செந்தமிழன் போடுங்க. நீங்க கேஸ் எக்ஸ்பிளைன் பண்ணாம நான் எதுக்கு உங்ககிட்ட ரெக்கார்டு கொடுக்கணும்? என்ன கேஸ் முதல்ல எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அப்ஸ்ட்ரக்ஷன்னா என்ன அப்ஸ்ட்ரக்ஷன்? இதுல நீங்க இப்ப ஒழுங்கா ப்ராப்பரா கொடுக்கலனா நான் ஐஜி ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். உங்களுக்கு காசு கொடுக்கறது தான் சார் மெயின் வேலை. உங்களுக்கு காசு கொடுக்கறது தான் மெயின் வேலை. நான் எதுக்கு எங்க அப்பா பேர் சொல்லணும்? நான் எதுக்கு சொல்லணும்? நீங்க முதல்ல ஐடி கார்டே காட்டல. நீங்க ஐடி கார்டே காட்டல சார். நான் சொல்ல முடியாது. நீங்க என்ன பண்ணீங்களா பாருங்க. நீங்க வாங்க. அவர் என்ன கேஸ் போடுறாரோ பாத்துக்கலாம். இதை நான் ரிப்போர்ட். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ் வணக்கம். வீடியோவில் ஓட்டுநர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை பார்க்கிறோம். இந்த விவகாரத்தின் தற்போதைய நிலவரம் என்ன? அகிலா வணக்கம். சென்னையை சேர்ந்த ஓட்டுநர் ஒருவர் பாடப்புத்தகங்களை ஏற்றிக்கொண்டு பள்ளிக்கு சென்றிருக்கின்றார். வழியில், அதாவது சென்னை கொளத்தூரிலே இடைமறித்த போக்குவரத்து காவலர்கள் அவரது வாகனத்திற்கு 500 ரூபாய் அபராதம் விதித்திருக்கிறார்கள். இதனை தட்டி கேட்டு அந்த ஓட்டுநர் அவர் வீடியோ எடுத்து அதனை வெளியிட்டிருக்கின்றார். அதாவது தன்னிடம் லைசன்ஸ் உள்ளிட்ட அத்தனை ஆவணங்களும் சரியாக இருப்பதாகவும், தான் யூனிஃபார்மில் தான் வந்திருப்பதாகவும், குறிப்பாக காவலர்கள் தன்னை இடைமறித்து 500 ரூபாய் அபராதம் கட்ட வேண்டும் என்று கேட்பதாகவும், காரணம் கேட்டால் அப்ஸ்ட்ரக்ஷன் என்று அவர்கள் குறிப்பிடுவதாகவும்,
அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்று தனக்கு விளக்க வேண்டும் என்று காரணம் கேட்டபோது எந்த விளக்கமும் சொல்லாமல் தன்னிடம் லைசென்ஸ் இல்லை என்று சொல்லி அவர்கள் தனக்கு 500 ரூபாய் அபராதம் விதித்ததாகவும் வீடியோ வெளியிட்டிருக்கின்றார். அதே நேரத்தில் அதே வீடியோவில் தன்னிடம் லைசென்ஸ், ஆர்சி புக் உள்ளிட்ட அந்த ஆவணங்கள் இருப்பதையும் அவர் வீடியோவில் காண்பிக்கின்றார். எனவே இந்த காவலர்கள், போக்குவரத்து காவலர்கள் திட்டமிட்டே தன்னிடம் அபராத தொகை விதிப்பதற்காக தன்னை நிறுத்தி இது போன்ற அடாவடியில ஈடுபடுகிறார்கள் என்று ஆவேசமாக இந்த வீடியோவில் அவர் பேசியிருக்கின்றார். இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட காவலரிடம் நாம் தொலைபேசி வாயிலாக விளக்கம் கேட்டபோது அவரிடம் நாங்கள் ஓட்டுநர் உரிமத்தை கேட்டோம், ஆனால் அந்த ஓட்டுநர் என்னிடம் அந்த ஓட்டுநர் உரிமத்தை, லைசென்ஸை கொடுக்கவில்லை. அவரிடம் லைசென்ஸ் இருந்ததா இல்லையா என்பது பற்றி எனக்கு தெரியாது. என்னிடம் கொடுத்தால்தான் நான் அதை பரிசோதனை செய்து பார்க்க முடியும். அதற்கான வாய்ப்பு கொடுக்காத காரணத்தால் அவருக்கு நான் அபராதம் விதித்திருக்கிறேன் என்று அந்த காவலர் விளக்கம் கொடுத்திருக்கிறார். முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.